உலகெங்கும் வாழும் தமிழ் அன்பர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். மார்கழி மாதம் 17ஆம் நாள் ஆண்டாள் அருளிய 17வது பாசுரம் பார்க்கலாம். அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும், அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும், எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய், எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய், கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே, கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே, எம்பெருமாட்டி யசோதாயறிவுராய், எம்பெருமாட்டி யசோதாயறிவுராய், அம்பரமூடறுத்து ஓங்கி உலகளந்த, அம்பரமூடறுத்து ஓங்கி உலகளந்த, உம்பர்கோமானே உறங்காது எழுந்திராய், உம்பர்கோமானே உறங்காது எழுந்திராய், செம்பொற்கழலடி செல்வா பலதேவா, செம்பொற்கழலடி செல்வா பலதேவா, உம்பியும் நீயும் உறங்கேல் ஓரெம்பாவாய், உம்பியும் நீயும் உறங்கேலோர் எம்பாவாய். அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும், எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய். ஆண்டாள் தன் தோழியர் புடைசூழ நந்தகோபனுடைய அரண்மனைக்கு செல்கிறாள். அங்கே வாயிற்காவலிடம் அனுமதி பெற்று உள்ளே நுழைகிறாள். அங்கே சென்று பார்த்தால் நந்தகோபன், யசோதை, கண்ணன், பலராமன் அத்துணை பேருமே உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடம் ஆசி பெற வேண்டும் என்ற எண்ணத்திலே சென்ற ஆண்டாள் தன்னுடைய மன கிடக்கையை இவ்வாறு பாடுகிறாள். அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும், எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய். நந்தகோபாலன் எப்படிப்பட்டவன் என்றால், அனைவருக்கும் ஆடைகளை தானமாக தருபவன், தண்ணீர் பந்தல் வைத்து தண்ணீரை தானமாக அளிப்பவன், அனைவருக்கும் உணவிட்டு விருந்து வைப்பவன், இவற்றையெல்லாம் தர்ம காரியங்களாக செய்து கொண்டிருப்பவன்தான் நந்தகோபாலன். அதனால்தான் அவனை அம்பரமே தண்ணீரே சோரே என்று விളിக்கிறாள். இப்படி தான தர்மங்களை செய்வதிலே சிறந்தவனாக இருக்கக்கூடிய அந்த நந்தகோபன் உறங்கிக் கொண்டிருக்கிறான். அவனை எழுப்புகிறாள், அவனிடமிருந்து அருள் பெற வேண்டும், அவனுடைய ஆசி பெற வேண்டும் என்பதற்காக. அடுத்து பார்க்கிறாள், அங்கே யசோதை உறங்கிக் கொண்டிருக்கிறாள். அவளை கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே, எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய் என்று சொல்கிறாள். அறிவுராய் என்றால் உணர்ந்துகொள், நான் இங்கே வந்திருக்கிறேன் என்பதை உணர்ந்துகொள் என்று சொல்கிறாள். அந்த யசோதை எப்படிப்பட்டவள்? இவன் நந்தகோபன் தண்ணீரை தானமாக, உணவை தானமாக, உடைகளை தானமாக தருகிறான் என்றால், இந்த யசோதை இருக்கிறாளே, இவள் இளம் கொடியை போன்ற, அந்த வஞ்சிக்கொடி போன்ற எடை இருக்கக்கூடிய பெண்களின் தலைவியாக இருக்கக்கூடியவள் தன்னுடைய குழந்தையே இந்த உலகத்திற்கு தானமாக அளித்திருக்கிறாள். தன்னுடைய வயிற்றிலே பெற்ற பெண் குழந்தையை தானமாகவே தந்தவள்தான் இந்த யசோதை. கண்ணனை பெற்று, அவனை தானமாக பெற்று, அவனை இந்த உலகத்திலே பாதுகாப்பாக வளர்த்து கொண்டிருப்பவள்தான் யசோதை. நந்தகோபனை காட்டிலும் இவள் தானம் செய்வதிலும் தர்மம் செய்வதிலும் மக்களை பாதுகாப்பதிலும் உயர்ந்தவளாக இருக்கிறாள். எனவே அவளை எழுப்பாமல், நான் இங்கே வந்திருக்கிறேன் தாயே, இதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் என்று அறிவுராய் என்கிறாள். அவளிடமிருந்தும் ஆசி பெற வேண்டும் என்பதற்காக. அடுத்ததாக அம்பர மூடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர்கோமானே.
அம்பரம் என்றால் மற்றொரு பொருள் இருக்கிறது. வானம், பரந்த, மிகப்பெரிய என்ற ஒரு பொருள் தருகிறது. வானளவு உயர்ந்து விஸ்வரூபம் எடுத்தவன் அந்த கண்ணன் அல்லவா? அவன் தன்னுடைய வாமன அவதாரத்திலே மிக சிறியவனாக தோன்றி மிக பெரிய அளவு வானை முட்டக்கூடிய வடிவம் எடுத்து இந்த உலகத்தை ஓரடியால் அளந்தவன் அல்லவா? அந்த உலகளந்தவன், இந்த உலகத்தையே ஒரடியாக அளந்தவன், அம்பர மூடறுத்து ஓங்கி உலகளந்தவன். அந்த உம்பர் கோமானே உறங்காது எழுந்திராய். உம்பர் என்றால் தேவர்கள், தேவர்களுக்கு தலைவனே நீ உறங்கலாமா? எழுந்திரு, எனக்கு ஆசி வழங்க வேண்டும் அல்லவா என்று நினைக்கிறார். செம்பொற் கடலடி செல்வா பலதேவா. பலதேவன் யார்? கண்ணனுடைய சகோதரன், மூத்தவன். அவன் பாதுகாப்பாக அவனுக்கு பக்கத்திலே படுத்து கொண்டிருக்கிறான். அவனையும் எழுப்புகிறாள். செம்பொற் கடலடி செல்வா பலதேவா, உம்பியும் நீயும் உறங்கேலோர் எம்பாவாய். உறங்கேலோர் எம்பாவாய், உறங்கு ஏல் ஓர் எம்பாவாய் என்கிறார். தூங்காதீர்கள், எழுந்திருங்கள், நீங்களும் உங்களுடைய சகோதரரும் எழுந்து எனக்கு ஆசி வழங்குங்கள் என்று அங்கே அந்த பரந்தாமனை நினைத்து, நந்தகோபனை நினைத்து, யசோதையை நினைத்து, கண்ணனை நினைத்து, பலராமனை நினைத்து கைகூப்பி அவள் வேண்டுகிறாள். ஆண்டாள் திருவடிகளே சரணம். இப்படி ஒரு சிறந்த வாய்ப்பை எனக்கு அளித்த ஜெர்மன் தமிழருவி நிலையத்தாருக்கும், இயக்குனர் நைனே விஜயன் ஐயா அவர்களுக்கும், திருமதி சசிகலா அம்மையார் அவர்களுக்கும், சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியறிதலை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். திருமதி இரா இராஜாமணி, ஈரோடிலிருந்து, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா.